தெரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டங்களை எதிர்நோக்கும் போது அதை பார்த்து அப்படியே நாம் நடைமுறைப்படுத்திவிடலாம். ஏன்னா பெரியோர்கள் நடத்தி காட்டியிருக்காளோ இல்லையோ, அந்த வழியை படித்து வச்சிருந்தால் கேட்டு வைத்து கொண்டால் நாமும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஹேத்துவாக இருக்கும். எதற்கு சொல்ல வந்தே, போன வருஷம் ராமாவதாரம் அனுபவித்தோம், இந்த வருஷம் கிருஷ்ணாவதாரம் அனுபவிக்க வேணும். இது தச அவதாரங்களுக்குள்ளே இந்த 2 அவதாரங்களை பூர்ணமான அவதாரம்னு சொல்லுவார்கள். மனிதனாகவே பிறந்து மனிதனைப் போலவே வளர்ந்து மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் பட்டு கல்யாணம் பண்ணிண்டு குழந்தை பெற்று இது இத்தனையும் நம்மாட்டமே இருக்கும் இல்லையோ. என்னைக்கு நம்ம போல இன்னொருத்தர் இருந்தால் சுலபமாக அவர்களோட நம்ம பழக ஆரம்பிச்சிருவோம். பார்க்குறச்சேவே ஒருத்தர் 7 அடிக்கு ஆஜானுவாகுவா அப்படியே உடையவராட்டம் இருக்காருன்னா விலகி போயிடுவோம், நம்ம கிட்டக்க வரமாட்டோம். நம்ம போல ஒருத்தர் இருக்காருன்னா கிட்டக்க வருவோமோ இல்லையோ. அதனால தான் அவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நமக்கு நெருக்கம் அதிகம். மற்ற அவதாரங்கள் இப்போ நரசிம்ம பெருமான்னு சொல்கிறோம், வராகம்னு சொல்கிறோம், 8 நின்று கைகூப்புவோம். மிக உயர்ந்த அவதாரங்கள். பயத்தோட சில பேர் கைகூப்புவா, பிரியத்தோட சில பேர் கைகூப்புவர்கள். ஆனால் ராமன கண்ணனை பொறுத்தவரை நமக்குள்ளேயே வாழ்ந்தவர்களோ இல்லையோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை போலவே வாழ்ந்து காட்டினார்கள். அதிலே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அனுபவிக்கிறதுக்காக கூடியிருக்கோம். அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமே. நாம் உபன்யாசம் பண்ணிட்டு போயிடலாம், இருந்தாலும் சொல்லப்பட்ட கதைகளுக்கு ஒரு அடிப்படை வேணுமோ இல்லையோ. அது பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தமாக இருக்கட்டும்ங்கிறது அடியார்களும் பிரார்த்தித்தார்கள். அதனால் அப்படியே நாம் வச்சுனுடுவோம். ஸ்ரீ பாகவதம்ங்கிறது 18 புராணங்களுக்குள்ளே ஓர் உயர்ந்த புராணம். விஷ்ணு புராணம் சால சிறந்தது, பாகவத புராணம் அத்தியுதமான புராணம். இதெல்லாம் சாத்விக புராணங்களுக்குள்ளே எடுக்கப்பட்டவை. மொத்தம் 18 புராணங்கள். இந்த புராணங்கள்ங்கிறதே வேதத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு எளிதாக புரிய வைப்பதற்காக பிறந்தவை. புஸ்தகத்தில் படிச்சுட்டா மட்டும் போராது, அதை பண்ணி காட்டணுங்கிற எண்ணத்தோடு தான் பகவான் அவதரிக்கிறார். அவதாரங்கிறது எது? சட்ட புஸ்தகம் இருக்கும், அதன்படி யாரானு நடத்தி காட்டணும் இல்லையோ. அதே போல் வேதம்ங்கிறது சட்ட புத்தகம், அதில் இருக்கிறத நடத்தி காட்ட பகவான் அவதரிக்கிறார். அவதார சரித்திரங்களை எழுதி வச்சது தான் இதிகாசனங்களும் புராணங்களும். அதிலே 18 புராணங்கள். 18 புராணத்தை 3 வகையாக பிரிப்பர்கள். சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம். அதில் சாத்விக புராணத்தை வாசிக்க வாசிக்க சத்வகுணம் வளரும், ராஜச புராணத்தை வாசிக்க வாசிக்க ரஜோகுணம் வளரும், தாமச புராணத்தை படிக்க படிக்க தமோகுணம் வளரும். நமக்கு தேவை 2 நில் 1 நில் ஒன்றி நிற்க வேணும். 3 குணங்கள் மொத்தம் 3 2 அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று திருமங்கையாழ்வார் தெரிவித்தா போலே சத்துவகுணத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் நாம் பிரயத்தனப்பட வேண்டும். இப்போ இந்த புராண கதை 5 நாள் கேட்க போகிறோமே, என்ன லாபம்? ஒரு மந்த புத்தி உள்ளவனாக இருந்தால் கூட ஒரு லாபம் இல்லாமல் எந்த செயலையுமே செய்ய மாட்டான். நாங்கள் இப்போ 1.5 மணி நாள் வந்து உம்மோட சிரமப்படணும். நாங்கள் பாட்டு சாயங்காலத்தில் வீட்டில் இருந்தோம்னா எத்தனையோ கேளிக்கைகள். பொட்டிக்கு முன்னாடி உட்காந்துட்டோம்னா 6:30 மணியாக எத்தனை காட்ட போகிறான். பொழுது நன்னா போகுமே. அதை விட்டுட்டு இந்த கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரமும் நமக்கு என்ன கொடுக்க போகிறதுன்னு உங்களுக்கு தோணும். முக்கியமாக ஒன்று கொடுக்கும், சத்துவகுணம் வளரும். நமக்கு சாத்விக ஸ்ரத்தை ஏற்பட்டால்தான் வாழ்க்கை ரசிக்கும். சத்துவகுணம் வளருவதற்காகவே தான் புராண பட்டனம். புராணத்தை படிக்கிறதா இருக்கட்டும், கேட்கிறவருக்கா இருக்கட்டும், சொல்கிறவருக்கு நாக்கு சுத்தி அடையும், கேட்பவர்களுக்கு காது சுத்தி அடையும். நம்ம மனசாக இருக்கட்டும், இந்திரியங்களாக இருக்கட்டும், எத்தனையோ அசுத்தங்களின் வசப்பட்டவை அழுக்குகள். அந்த அழுக்குகள் போக்கிக்கிறதுக்கு ஜலத்தை போட்டு தொடச்சாலாம் போராது. புராண வாக்கியங்கள், பெரியோர்களுடைய திருவாக்கு, அது நம்ம மனசில் படப்பட அப்படியே கழுவி விட்டா போல பளிச்சுன்னு ஆகிடும். உடனே ஒருத்தர் கேட்டார், அப்போ அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டேடோ இல்லையோ? இந்த வருஷம் கழுவி விட்டுட்டோம், பளிச்சுன்னு ஆகிடுத்தோ இல்லையோ? போன வருஷமே ஆயிருக்குமே, இல்லைன்னா நீர் ஒழுங்காக சொல்லலேன்னு அர்த்தம். அப்போ அழுக்கு போன வருஷம் போயிடுத்துன்னா இந்த வருஷம் எதுக்கு அவரையே திரும்ப கூப்பிடுறா? இப்போவே எதுக்கு அழுக்க போக்குறீர்னா? நம்ம வீட்லேயே அலம்பி விடச்சே அழுக்கு போனாப்பில் தான் இருக்குது, அடுத்த நாள் வந்து சேர்ந்து விடுறதோ இல்லையோ? அதே போலத்தான் சம்சாரத்திலையும். இப்போ 5 நாள் கேட்டு அழுக்கு போனாப்பில் இருக்கும், 4 நாள் ஆறத்துக்குள்ளே வந்துடும். 4 நாள் ஆகண்டாம், கேட்டு முடிச்சுட்டு 9க்கு நீங்கள் வெளியில் போகிறச்சே வந்துடும். இது அடுத்த நாள் அதற்கடுத்த நாள் வர்றது இருக்கட்டும், உட்காண்டிருக்கிற வரைக்கும் அந்த பூர்வர்களுடைய வாக்கியம் காதில் பட்டு இருக்கிறதுனாலே மனசு தெளிவாக இருக்கா போல தோணும். அந்த தெளிவை நாம் வீட்டுக்கு போனப்புறம் நீடித்து கொள்ள வேண்டும். அதுதான் உபன்யாசம் கேட்கறதுக்கே பிரயோஜனம். இப்போ நீங்கள் உட்காண்டு கேட்கறது மாடு மேய்கிறா போலே.
எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மேய்ச்சல் நிலத்தில் மாடு மேயரிச்சே மெதுவாக சாப்பிடாது, கிடுகிடுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல கொண்டு போய் அடக்கி வச்சுனுடும். தாடைக்கு கீழே தான் கொட்டில் போய் உட்காந்துனுட்டு இந்த தாடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வரும். ஆசை போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையோ, அதே போல் நீங்களும் இப்போ கேட்குறச்சே கிடுகிடுன்னு மனசுலே வாங்கினுடணும். வீட்டுக்கு போன அப்புறம் ஆசை போடணும். என்னென்னது, முதல்ல என்ன சொன்னார், ரெண்டாவது என்ன சொன்னார், மூணாவது என்ன சொன்னார், அப்படிங்கிறதுக்கு மெதுவாக ஆசை போடும்போது கேள்விகள்லாம் உதிக்கிறது இல்லையோ, எழுதி வச்சுங்கோ. இந்த இடத்துல சந்தேகம் வந்தது, மறுநாள் வரச்சே கேள்வியை கேளுங்கோ. சமாதானம் வந்துடுத்துன்னா 2 தரம் கேட்டதுனால மனசில் நன்னா பதிஞ்சு போடும். பகவத் விஷயங்கள் கதைகள் எதுவுமே நீங்கள் முதல் தரம் கேட்டுட்டு புரியலையேன்னு கவலையே படாதீங்க. அது அவ்வளவு சுலபத்தில் புரியறதல்ல. பள்ளிக்கூடத்தில் 12 வருஷம் படிக்கிறோம். முதல் வருஷம் படிச்சுட்டு எனக்கு 12வது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு படுத்துன்னா சொல்கிறோம். எத்தனை தரம் கஷ்டப்பட்டாலும் 12 ஆண்டு படிக்கிறோம் இல்லையோ, அதே போலத்தான் புராணங்களும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் பிரயத்தனப்படணும். கண்ணால் பார்க்குற உடம்பை பற்றின படிப்புக்கே 12-20 வருஷம் ஆச்சுன்னா, பார்க்க முடியாத ஆத்மாவை பற்றின படிப்புக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அந்த பிரயத்தனம் முக்கியம், முயற்சியும் முக்கியம். அதுக்கு தான் இத்தனை புராணங்களையும் எழுதி வைத்தார்கள். அதில் சாத்விக புராணம், பாகவத புராணம். பாகவத புராணத்துக்கே சிறப்பு. இது ஒரு வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையாலே அச்சு போடப்பட்டதல்ல. பின்ன எல்லா புஸ்தகமே அப்படித்தானே அச்சு போட்டிருப்பான்னு கேட்க தோணும். அப்படி இல்லாமல் கண்ணன் ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறான். அவர் 100 வருஷங்களுக்கு மேலே பூலோகத்தில் வாழ்ந்துட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப புறப்படுகிறார். அப்போ கண்ணனுக்கு ரொம்ப நெருங்கின உத்தவர், அவனுடைய பரமபக்தன் உத்தவர் கண்ணன் திருவடிகளை பிடிச்சின்னு பிரார்த்திக்கிறார். த்வத் வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே, உன்னை விட்டு பிரிந்து உன்னுடைய அடியார்கள் பூமண்டலத்திலே எப்படி வாழ்வார்கள்? நாம் ரொம்ப உயர்ந்த ஒரு மனுஷனோட பழகிட்டோம்னா திடீர்னு அவர் நம்மளை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் நம்மால் அதை தாங்கிக்கிறதுக்கு முடியாது. சில பேரோட பழக்கம் இருக்கும், விட்டால் தேவையில்லைன்னு நமக்கே தோணும். ஆனால் சில பெரியோர்களோட பழகிவிட்டால் போய் இவர் என்ன பிரிஞ்சு போயிட்டார், இனிமேல் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று நமக்கே பயமாக இருக்கும். ஆறும் போகிறவர்களோட புறப்பட்டு போயிட முடியாது. என்னைக்கா இருந்தாலும் மிச்ச வாழ்க்கைத்தான் போகிறோம். ஆனால் அப்போ அவரை ஞாபகம் வச்சுண்டு அவர் எப்படி வாழ சொல்லி கொடுத்துருப்பாரோ அதன்படி வாழறது தானே நமக்கு. இப்போ தந்தையார் இல்லை, தாயார் இல்லை, நம்ம ஆச்சாரியன் இல்லை அப்படின்னு அவர் புறப்பட்டு போயிட்டா நான் எப்படி வாழணும்னு அவர் நினைத்திருப்பாரோ அப்படி வாழ்ந்தால் அது ஒன்று தான் நாம் அவருக்கு செலுத்துகிற நன்றியாக இருக்க முடியும். ஏன்னா மக்கள்ங்கிறவர் என்னைக்கு இருக்கிறதுக்கு தானே போகிறார். அதனாலே இப்போ கண்ணன் எம்பெருமான் புறப்பட்டு போகிறார். உத்தவர் திருவடிகளை பிடிச்சின்னு பிரார்த்திக்கிறார், நீ போப்படாது, நீ இங்கேயே இருன்னுட்டு. கண்ணன் சொன்னான், அது முடியாது உத்தவா, வந்த காரியம் முடிஞ்சு படுத்து, நான் புறப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்போ உன்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு வழியானும் சொல்லிக் கொடு. அப்போ எம்பெருமான் தெரிவிக்கிறான், பாகவத புராணம் பிறக்கும், என் சரித்திரத்தை அது எழுதி வைக்கும். அந்த புராணத்தில் இருக்கிற சொற்களுக்குள்ளே நான் புகுந்து விடுகிறேன். அதை வெறும் சப்தம் நினைக்காதே, ஆனால் அவன் நான் எழுத்துன்னு நினைக்காமல் அதை என்னையாகவே உபாசிப்பாய், அதை நானே என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் என்று பகவானே பாகவத புராணத்துக்குள்ளே புகுந்து அடியார்களோடு இருக்கிறான்னு அர்த்தம். அதனால் இந்த புஸ்தகங்கிறது வெறுமை அட்டை போட்டு 100 ரூபா புஸ்தகம் 200 ரூபா புஸ்தகங்கிறது அல்ல. இதில் இருக்கிற ஒரு சொல்லும் ஒன்று கண்ணனுடைய திருவடி, ஒன்று கண்ணனுடைய திருக்கை, ஒன்று கண்ணனுடைய திருமுகமண்டலம். அவனுடைய ஒரு அவயவத்தையும் தான் இத்தனை சொற்களாலே சுகாச்சாரியர் உபதேசித்தார். அத்தை அடியவனான பரீட்சித்து கேட்டுக்கொண்டான். அதை சூத பௌராணிகர் சொல்ல சௌனகர் முதலான மகர்ஷிகள் எல்லாரும் கேட்டுக்கொண்டார்கள். இந்த கதை நடந்தது நைமிஷாரண்யம்ங்கிற திவ்யதேசத்தே. அதை முதல் ஸ்கந்தத்திலேயே பெரியோர்கள் எழுதி வைத்தார்கள். சூதர்னு ஒரு புராண கதை சொல்கிறவர். அவர் மரத்தின் நிழலில் உட்காண்டு பெருமான தியானம் வேண்டியிருக்கார். சௌனகர் முதலான மகர்ஷிகள்லாம் வந்து இந்த கலியுகத்திலே பகவானை பற்றி நினைக்கிறதே துர்லபமாக போயின்னு இருக்கே, எல்லாம் கார்த்தால் இருந்தால் ராத்திரி வரைக்கும் ஓடுறதுக்கு தான் நாடி சரியாக இருக்குது. இப்போல்லாம் வேலைக்கெல்லாம் 7 மணிக்கு கிளம்பணும். அந்த நாளில் அரசாங்க உத்தியோகம் பார்த்துருந்தோம். 10 மணிக்கு போவா, 5 மணிக்கு முடிஞ்சு போயிடும், 5:30க்கு வீட்டுக்கு வந்து விடலாம். கார்த்தாலையும் கோவிலுக்கு போகலாம், சந்தை சொல்லலாம், சாயங்காலமும் கோவிலுக்கு போகலாம், புறப்பாட்டில் அன்வைக்கெலாம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் வாசலில் வண்டி வந்துவிட்டால் பிரயாணமே 1.5 மணி நாள். 7 மணிக்கு கிளம்பினோன்னா 8:30க்கு தான் கொண்டு போய் விடுறான். 8:30லேருந்து வேலை ஆரம்பித்தா ராத்திரி 8:30 வரைக்கும். எந்த அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க, என் பிள்ளை வர்றதுக்கு 10:30 ஆகுது, ரொம்ப சுலபமாக சொல்லுவாள். இது 2-3 வருஷம் வரைக்கும் பெருமையாக இருக்கும். ஆனால் 4 வருஷம் ஆனப்புறம் அதுவே கவலையாக போயிடும். இந்த பிள்ளை இப்படியே 10:30 மணி வரைக்கும் இருந்துருந்தா ஆரோக்கிய கேடு, மனசு கேடு எல்லாம் வந்து சேரும்.
இது எல்லாத்துக்கும் தான் அன்னைக்கே சவுனகர் கேட்டார், கலியுகத்தில் பொழுதும் இல்லை, ஸ்ரத்தையும் இல்லை, புத்தியும் தீக்ஷணமாக இல்லை, எல்லாமே குறைச்சலாக இருக்குது. ஆனால் பகவானை தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் புரியறது எப்படி வழி என்று சவுனக பகவான் சூத்தரை கேட்க, இந்த கேள்வியிலேருந்தே நமக்கு தான் கேட்டார்னு புரியலையா? அவர் என்னைக்கோ கேட்டு வச்சிருந்தாலும் சரியாக கேள்வி பொருந்துவது நமக்காக. அப்போ சவுனக பகவான் பதில் தெரிவிக்கிறார், சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு எத்த உபதேசித்தாரோ பிள்ளாய் அதை உனக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். கண்ணனுடைய கதையை கேள் என்ன தொடங்கி முதல் ஸ்கந்தத்திலிருந்து 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி வரைக்கும் சொல்லுன்னு வந்தார். 10வது ஸ்கந்தத்தில் தான் கிருஷ்ணாவதாரம் தொடங்கி கிருஷ்ண சேஷ்டிதம் முழுக்க தெரிவித்தார். அதைத்தான் தசமஸ்கந்தம்னு சொல்லுகிறோம். இப்போ நாம் பார்க்கறதுக்கு கூடியிருக்கிறது தசமஸ்கந்தத்தை கிருஷ்ண சேஷ்டிதத்தை பற்றி தான். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற 9 ஸ்கந்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு 9.5 நிமிஷம் சொல்கிறேன். அதுவான்னு தெரியணும் இல்லையோ. 9 ஸ்கந்தத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுனுட்டா மேலே 10வது ஸ்கந்தத்தை சுலபமாக அனுபவிக்கலாம். முதல் ஸ்கந்தத்திலே பரீட்சித்து பிறந்த கதை, சுகாச்சாரியரிடத்தில் பரீட்சித்து கேட்ட கதை, 7 நாட்களில் பாகவத சரித்திரத்தை சொன்னார் அப்படிங்கிற கதை. ஏன்னா ஒரு முனிகுமாரனால் சாபம் வந்துடுத்து பரீட்சித்துக்கு, 7 நாட்களுக்குள்ளே உனக்கு பிராணம் போயிடும்னுட்டு. அவனுக்கு திடீர்னு பயம், 7 நாளில் பிராணம் போயிடும்னா அதுக்குள்ளே நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாகணுமே, எதெல்லாம் கற்றுக்கணுமோ, எதை பார்க்கணுமோ, எதை கேட்டுடணுமோ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு மனசில் ஆசையோடு இருந்தான். நல்ல வேளை சுகாச்சாரியர் வந்து சேர்ந்தார். நமக்கே கூட வாழ்க்கையில் சில சந்தேகங்கள் ஏற்படும் போது யாரானு நன்னா தெரிஞ்சவா இருந்தா அவள்கிட்ட இதை கேட்டுனுட்டு இப்படி செய்யன்னு சொன்னால் அப்படி செஞ்சு விட மாட்டோமான்னு நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். அந்த மாதிரி அதிகாரிகள் இனி கிடைப்பதே துர்லபம். அது அந்த நாளில் வேணா இருந்திருக்கலாம். புஸ்தகத்தை முழுக்க கரைத்து பாடமாக வைத்து இது சரி இது தவறுன்னு பெரியோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காளோ இல்லையோ, இன்றைக்கி அது ஆள் குறைந்து கொண்டே போகும். நமக்கே ஆசை இருந்து யாரும் கேட்க வரமாட்டான். அப்படியே ஒருவேளை கேட்பதற்கே வந்தாலும் சொல்வதற்கு ஆள் கிடைக்கணும் இல்லையோ. வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. வக்தா சொல்கிறவனும் குறைஞ்சி போட போகிறான், ஸ்ரோதா கேட்பவர்களும் குறைந்து போவார்கள். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படி யாரை கேட்க வைக்கணும், எப்படி சொல்ல வைக்கணுங்கிறதை ஆமார் அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாயின்னு ஆழ்வார் தெரிவித்தா போலே ஏதோ ஒரு திட்டத்தை பெருமாள் தான் நடத்தினு தான் இருக்கார். நாம் இந்தந்த யுகம் இப்பப்போ காலம் தள்ளும்போது இத்தோட இது முடிஞ்சு போயிடுதுன்னு நினைப்போம். ஒன்றுமே முடியாது. அதை எப்படியோ பெருமான் சுற்றி சொடலை விட்டு கொண்டு தான் இருக்கிறார். ஆக சூத பௌராணிகரை சவுனகர்கள் கேட்க பரீட்சித்து கதையை சொல்ல ஆரம்பித்தார். முதல் ஸ்கந்தம் முழுக்க இந்த கேள்வி பதில் தான். கலியுகத்தில் எப்படி வாழ கற்றுக்கணும், ஏன் பரீட்சித்துக்கு என்ன சாபம் ஏற்பட்டது. அப்போ சுகாச்சாரியர் வந்து சேர்ந்தார். பரீட்சித்து விழுந்து சேவித்து கேட்குறான், எனக்கு 7 நாட்கள் தான் பிராணன் இருக்கும் போல் இருக்கு, அதற்குள்ளே நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு கவலை 7 நாள் தானுட்டு. ஆனால் பரீட்சத்துக்கு சுகர் பதில் சொன்னார், 7 நாள் இருக்கா, கவலைப்படாத, எல்லாத்தையும் சொல்லிவிட்றேன். 7 நாள் ரொம்ப அதிகமான பொழுது அவரை பொறுத்தவரை. தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 1/2 நிமிஷத்தில் பிரம்மஜானம் ஏற்படும். வேண்டான்னு சொன்னால் நம்ம 1/2 கோடி ஆண்டுகள் செலவழித்தாலும் பிரம்மஜானம் ஏற்படாது. உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 7 நாட்களுக்குள்ள கதை சொன்னார். அதெல்லாம் முதல் ஸ்கந்தம். 2வது ஸ்கந்தத்திலே பெருமானுடைய விஸ்வரூபத்தை பற்றி வர்ணித்து விராட் ஸ்வரூபத்தை வர்ணித்து எம்பெருமான் எப்படி ஜகத்து முழுக்க படைக்கிறார் என்று சிருஷ்டியை பற்றி பேசினது 2வது ஸ்கந்தம். எந்த புராணமாக இருந்தாலும் முதல்ல சிருஷ்டியை பற்றி சொல்லும். 2வது ஸ்கந்தம் முழுக்க சிருஷ்டி. 3வது ஸ்கந்தத்திலே பிரம்மா ஸ்வயம்புவ மனுவை படைத்து, பிரம்மாவனுடைய பிள்ளைவர் படைத்துட்டு மேற்கொண்டு நீ உலகத்தையெல்லாம் படைப்பாய் என்ன அவர் ஆணையிட்டார். ஸ்வயம்புவ மனு படைக்கிறதுக்கு ஆரம்பித்தார். அப்போ தான் ஹிரண்யாக்ஷன்கிற ஒரு அசுரன் அவன் பூமி பிராட்டியை ஒரு துணியாட்டம் மடித்து சமுத்திரத்துக்குள்ளே கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். பூமி பிராட்டிக்கு விடுதலை ஏற்பட்டான்னா படைத்த மக்களை வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் என்ன எல்லாரும் பெருமாளை பிரார்த்திக்க. அப்போ தான் வரா